வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2026 ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி இன்றைய பாராளுமன்றம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய கொஞ்சம் லேட்டா தான் எழுப்பி நான் நேற்று கொழும்புல இருந்து வந்தபடி ஆகவே இன்றைய பாராளுமன்றம் போறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதுக்கு முன்னம் உங்களுக்கு சில அரசியலை சொல்லித்தரணும், இந்த வீடியோக்கள் கட்டாயம் நெடுக போடணும்னு நான் யோசிக்கிறேன்னா நாவே இந்த அரசியல் ஒன்று உங்களுக்கு நான் சொல்லித்தரணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நெடுக இந்த நேரம் மாகாண சபை என்று இந்த நேரம் வீடியோ போட்டுக்கொண்டு இப்ப முழுக்க அடிபடுறது முழுக்க முதலமைச்சர் யார் என்கிற அடிபாடு தான் யாழ்ப்பாணம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. கதிரை அடிபாடு. தமிழ் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேணும், தமிழ் மக்களை நாங்கள் ஏதாவது ஒரு வகையில முன்னேற்ற வேணும், எங்களுடைய தாய பிரதேசம் அபிவிருத்தி அடையணும், நல்லா வாழ வேணும், கொலையுண்டு 1,65,000 பேருக்கு நீதி கிடைக்கணும், அந்த எண்ணம் யார்கிட்டையுமே இல்லை. மாநசபை முதலமைச்சர் யார், இதுதான் இவங்களுடைய எண்ணம். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட 2022 ஆண்டு பகுதிகளில் இது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு விளங்கப்படுத்த போறேன். இனிமேலும் இந்த கிழட்டு அரசியலுக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களாக இருந்தால், நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், ஏன் இந்த கிழட்டு அரசியல் என்று சொல்றேன் சொன்னா, இந்த ரிட்டையர் பண்ணி போட்டு அரசியலுக்கு வாரது, இந்த வேலைகளுக்கு இடம் கொடுப்பீர்களா இருந்தால் எங்களுடைய தமிழினம் அழியும் என்றதுக்கு நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். நான் இவன் 40 வயசுல நானே ரிசைன் பண்றேன். வழக்கு போட்டது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யோசிக்கிறேன், ஒரு 26 வயசு பொம்பளை பிள்ளை ஒரு ஆளை கொண்டே பாராளுமன்றத்துல இருத்தி விடணும் தான் நான் யோசிக்கிறேன். 40 வயசுலயே நான் யோசிக்கிறேன், எனக்கு வயசு கூட, 40 வயசுல இருந்து பாராளுமன்றத்துல அரசியல் செய்யக்கூடாது என்று யோசிக்கிறாள் நான். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஆங்கிலத்திலான் இருக்கிறது, அதை இதுல போட்டு காட்டுவோம்னு பாக்குறேன். ஏனென்றால் நீங்கள் சிலதில் விளங்கிக் கொள்ளணும், இவங்க எப்படி எங்களுடைய இனத்தை அழிச்சாங்க. அது சிவி விக்னேஸ்வரனா இருக்கலாம், முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லி, இப்போ ஒரு நீதியரசு முன்னாள் நீதிபதி என்று சொல்லி ஒரு ஆளை கூட்டி கொண்டு வச்சிருக்கிறீங்கன்னா, அதே மாதிரி இந்த சுமந்திரன் கூட்டணி முதல் கூட்டி கொண்டு வந்தது யாரு என்றால் 2014 ஆண்டுல சிவி விக்னேஸ்வரனை. எப்படி எங்கட இனம் அழிஞ்சது, ரணில் எப்படியான விடயங்களை கேட்கல, இவங்க எப்படி ஏமாத்தினாங்கள் என்ற விடயத்தை இந்த வீடியோவில் நான் பார்க்க போறோம். இது எதேச்சியாக டிக்டாக்ல நான் பார்த்த ரணில் வீடியோ உண்டு, ரணிலுடைய ஆதரவாளர்கள் யாரோ ஒரு ஆள் போட்டிருந்த வீடியோ உண்டு. சோ தயவு செய்து இந்த வீடியோ பாருங்க. இதுக்குள்ள என்ன கதைக்கப்பட்டிருக்கிறது, 2022 ஆண்டுலையும் காலங்காலமா இவங்கள் எங்களுக்கு செய்யற துரோகத்தை தயவு செய்து வடிவா பாருங்க. அதாவது உங்களுக்கு விளங்கோணம், தமிழீழம் என்கிற உண்டை இனிமேல் போராடி அடைகிறன்றது இலங்கையில முடியாது. ஏதாவது டெக்ஃபுல்லா ஐசிஜேக்கு போய் ஐசிசிக்கு போய் அடைந்தால் உண்டு. ஆனால் அதுக்குரிய வேலைகளை எங்கண்ட சுமந்திரனாக 2016 ஆண்டே சிதைச்சு அதுக்கு மேல கங்கிரீட் போட்டு மூடினோம். சோ அது சம்பந்தமா நாங்க சிந்திக்க இயலாது. ஆகவே நாங்கள் இனியே சிந்திக்க கூடியது, இந்த இலங்கைகள்ல அதிகூடிய உச்ச அதிகார பரவலாக்களோட நாங்கள் எப்படி நிம்மதியா வாழ்கிறது என்பது சம்பந்தமா தான் கதைக்கலாம். சோ அதெல்லாம் கதைக்கிறதுக்கு முன்னம் 2022 ஆண்டு ரணில் விக்ரமசிங்க சுமந்திரனோடையும் சிவி விக்னேஸ்வரனோடையும் கதைச்ச கதையை நான் இதுல உங்களுக்கு போடுறேன். சிங்களம் கூட அதிகார பரவலாக்களை தருவோம் என்று நினைச்சு கொண்டிருக்கல, இவங்க எப்படி பிளான் பண்ணி அதை இல்லாம பண்ணினாங்க அல்லது எப்படி அதை சிதைச்சாங்கன்றதுக்காண்டி நல்ல ஒரு உதாரணம் உண்டு தான் நான் உங்களுக்கு இதுல போட போறேன். சோ இந்த தொடர்ந்து வர வீடியோவை பாருங்க. இதுல எப்படி ரணில் விக்ரமசிங்க என்னதை கேட்கிறார், சுமந்திரனும் சிவி விக்னேஸ்வரனும் என்னதை கேட்டு குழப்புறாங்கன்றத இந்த வீடியோவில் நான் தமிழாக்கம் செய்து போறேன். முதலாவதா பாருங்கோ. Tell me what are the powers that we are going to give, because you yourself rejected it at the meeting. So you must tell me whether you want the 13th Amendment plus or not. You didn't ask for elections. If you all are willing to accept that, when we call in the next month or so, we'll have a discussion. I'll bring the papers. I have no problem. Under President Mahinda Rajapaksa's time, as I pointed out at the last meeting, there are 3 joint statements made with India, and I'm just reading this. S.M. Krishna's statement in January 2012, where he says, the government of Sri Lanka has on many occasions conveyed to us its commitment to move towards a political settlement based on the full implementation of the 13th Amendment to the Sri Lankan Constitution. Now this was under President Rajapaksa. He was foreign minister. He was standing next to him when Honorable S.M. Krishna said this. Honorable President, the whole purpose of devolution is to devolve power to whom? To the representatives of the people at the provincial council level. No, that is the basic issue. When we talk of devolution, it has meaning and substance only if the devolved power goes into the hands
of representatives directly elected by the people of the respective provinces. But today, the president is in charge of the whole lot. There's no devolution. But So they are- you all are all confused, no? You come and say we won't come here unless more power is given. Then you come here and say no. Yeah, you change your stand from last meeting to this to the previous one. No, we are not And then what the leader of the party says, his presidential candidate is not in favor of. So how can you run this? When you play these games, this is what happens. එක ස්ථාවරයක ඉඳන් මේක ක්‍රියාත්මක කරන්නේ නැත්නම් ඒකයි මං කියන්නේ, do you want the additional powers given to provincial councils or not immediately? You just tell me that. Yes. If you don't want, say no, Yes, then we can go for yes, elections. Yes. No, huh? we have never changed our stance on that. If you don't want power, So tell must me. be I can tell the country that you all don't want police powers or anything. You will go immediately. Strengthen the 13th Amendment, make it more stronger body than what it is today, and then have the elections. And that would really be giving more power to the provincial council. You decide, do you want to have the cake and eat it? So in that case, don't ask No, for police powers or anything else. It's not power or elections. මම යෝජනා කරන්නේ මේ ගැන තවදුරටත් කතා කරලා කියන්න මට මේක ගෙනියන්න ඕනද නැද්ද කියලා. මම නෙමෙයි සම්මත කරන්නේ. මං ඕනනම් නීතිය ගේන්න. එතකොට ඔක්කොම ද්‍රවිඩ පක්ෂ සිංහල පක්ෂ ඔක්කොම ඒක ප්‍රතික්ෂේප කරන්න. මට කමන්නේ. මගේ යුතුයකම මං කළා ඉවරයි. නෑ, හරි ඉතින් මේක ඕනද නැද්ද කියන්නේ. මං කියන්නේ මේක මේ සෙල්ලම කරන්න එපා. අපි මේ සෙල්ලමනේ හැමදාම කරේ. 7 දෙනෙක් නොකරපු එක මට කරන්න උනානේ. මට බැනුම් අහගෙන හරි කරන්න උනා. නීති සම්මත කරන ජනවත වර්ම තියෙන්නේ පාර්ලිමේන්තුව. පාර්ලිමේන්තුවෙන් තමයි සම්මත කරන්න පුළුවන්. මට පුළුවන් ඒව ඉදිරිපත් කරන්න විතරයි. වෙන එකක් නෑ. මේක ක්‍රියාත්මක කරන්න එපා නම් මම එකක් ඉල්ලනවා. එහෙනම් 13 සම්පූර්ණයෙන්ම අයින් කරන්න. මම විමල් වීරවංශ මන්තුමාට ස්තුතිවන්ත වෙනවා. මෙතන ඒ අදහස් ප්‍රකාශ කළා තියෙනවා. මම පිළිගන්නවා මං ආවේ කෙටි වේ කාලයකට මේ ප්‍රශ්නයක් විසඳ ගන්න. ඉතින් ඊට වඩා මගේ මේක නැහැ. මං කියන්නේ අපි මේක ඉදිරියට ගෙනමු. හොඳයි මේ අදහස් ප්‍රකාශ කරපු එක ගැන. මේ ගැන හිතලා කරමු. இந்த வீடியோ வந்து 2022ஆம் ஆண்டு அல்லது 23ஆம் ஆண்டு பகுதிகளில் ரணில் விக்ரமசிங்க அவர்களோட எங்களுடைய அரசியல் தலைவர்கள் என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிற சுமந்திரன், சித்தார்த்தன், அதுல வீடியோல தெரிகிறது இவதான் சுமந்திரன், சித்தார்த்தன், மற்றது வேற யார், CV விக்னேஸ்வரன், இவர் எல்லாரையும் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி பாராளுமன்ற மக்களுடைய பிரதிகளாகவும் 2019ஆம் ஆண்டு தேர்தலை அனுப்பி இவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு ஜனாதிபதியோட இந்த மீட்டிங்ல என்ன கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் என்றது சிங்களத்திலையும் ஆங்கிலத்திலையும் இருக்கிறபடியே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். முதலாவதாக சுமந்திரன் கதைக்கிறார். அவர் சொல்ற உடனடியாக எலெக்ஷனை வைக்க சொல்லி, உடனடியாக எலெக்ஷனை, அதாவது வந்து மாகாண சபை எலெக்ஷனை வைங்க. 2014 19 டிசால்வ் ஆயிடுது. மாகாண சபை எலெக்ஷனை வைக்க சொல்லி அப்ப இவர் கேட்கிறார், எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க கேட்கிறார், உங்களுக்கு எலெக்ஷன் வைக்க வேணுமா அல்லது வந்து போலீஸ் அதிகாரங்களையும் இதுகளையும் உடனடியாக போய் கூட்டி தர வேண்டிய அந்த சட்டமூலங்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர வேணுமா, எது உங்களுக்கு விருப்பம் என்று கேட்க இவர்கள் முதல் மீட்டிங்ல ஒரு ஒன்றை கதைச்சிருக்கிறாங்க. முதல் மீட்டிங்ல சொல்லியிருக்கிறார்கள் தங்களுக்கு உடனடியாகவே பாராளுமன்றத்துல சட்டமூலம் கொண்டு வரப்பட்டு உடனடியாகவே போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டமூலத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் சுமந்திரன் அவர்கள் கேட்டிருக்கார்கள். இந்த இந்த மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்கிறார்கள், இல்ல எங்களுக்கு அது முக்கியம் இல்ல, எங்களுக்கு முக்கியம் வந்து உடனடியாக மாகாண சபை தேர்தல் வைக்கப்படணும். அந்த நேரத்துல CV விக்னேஸ்வரன் உடனே இவரோட குழம்பி சொல்றார், என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க 13th அமெண்ட்மெண்ட், இன்னும் பவர்களை கொடுங்க, அதுக்கு பிறகு எலெக்ஷனை வைங்க. 2 பேரை அனுப்பி இருக்கிற முள்ளுக்குள்ள ஒன்று CV விக்னேஸ்வரன், 2வது சுமந்திரன். என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? சுமந்திரன் சொல்றாரு எலெக்ஷனை வையண்டு, அவர் சொல்றாரு எலெக்ஷன் முக்கியம் இல்ல, பவர்ஸை கூட்டு, அதுக்கு பிறகு எலெக்ஷனை வையண்டு. இதனாலதான் 2022 23 24 மாகாண சபை தேர்தல் வைக்கப்படாம கடைசியாக இந்த 24ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு போக வேண்டி இருந்தது. சோ இந்த விஷயத்துல நாங்க ஒன்றை பார்க்கணும். 2 மிகப்பெரிய கோடாளி காம்புகள் இந்த வீடியோல உங்களுக்கு போட்டு தெளிவாக காட்டியிருக்கிறேன். ஒன்று சுமந்திரன், 2வது CV விக்னேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர், முன்னாள் நீதியரசர். இப்ப அவரை கொண்டு வந்ததும் இவர் தான். யாரு? சுமந்திரனாக்கள் தான் அவரை கொண்டு வந்தது. நீதியரசரை மாகாண சபையை வெல்லவன் பண்றதுக்காக நீதியரசரை கொண்டு வந்தது CV விக்னேஸ்வரன். நீதியரசர் சொல்லவே வெக்கமா கிடையாது. பார் பர்மிட்டை கொடுத்து போட்டு நீங்க என்னன்றாப்பா நீதியம் நீங்க உங்களோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எப்படி இருந்திருக்குமென்று யோசிச்சு பாக்குறேன். விளங்கிச்சா? உங்களோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எப்படி இருந்திருக்குமென்று யோசிச்சு பாக்குறேன். இங்க பார் பர்மிட் கொடுத்த நீங்க ஒரு பொம்பளைக்கு வந்து பார் லைசன்ஸ் கொடுத்துட்டு போட்டு நீங்க சொல்றீங்க வாழ்வாதாரம் இல்லாதால பார் கொடுத்துனாண்டு. எத்தனை பேர்ட்ட வீட்டை உலகள் எரியா நினைச்சு பாருங்க அந்த பாரால. சோ இந்த பார்களை கொடுத்த
ஸ்ரீதரனா இருக்கலாம், சிவி விக்னேஸ்வரனா இருக்கலாம், அவங்க எல்லாருமே செய்த மிகப்பெரிய துரோகம் என்னென்றால் தமிழினத்தை அழிக்கிறதுக்கு எங்கெங்க குடு கஞ்சா இந்த போதைப் பொருட்கள் இதெல்லாம் விற்கலுமோ அவ்வளோத்தையும் வளர்த்தாங்க. அதுதான் இந்த சுமந்திரன் செய்த வேலை, அதான் இந்த சிவி விக்னேஸ்வரன் செய்த வேலை. இவர் சிவி விக்னேஸ்வரன் இந்த தடவை இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோண்டுதான் இந்த வீடியோல காய்ச்சி கொண்டிருக்கார். இவர் மாநசபையில இருந்து மாநசபையில விலத்துப்பட்டாது தமிழ் மக்கள் முற்போக்கு கூட்டணியோ தமிழ் மக்கள் கூட்டணியோ ஏதோ ஒரு கூட்டணி ஒன்று உருவாக்கி அதுல எலெக்ஷன் கேட்டு அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணி தான் இவர் அங்க போய் இருக்கிறார். இவ்வளவு கேவலம் பண்ணி ചോദിச்சு பாருங்க. எங்கேயோ இருந்த உங்களை சும்மா சுப்ரீம் கோர்ட்லயோ கோர்ட் ஆஃப் அப்பீல்ல இருந்த உங்களை கொண்டு அங்கே நாங்கள் தமிழருக்கு நீங்கள் மிகவும் நேர்மையாக நடப்பீங்கன்னு பார்த்தா கடைசியா நீங்கள் தந்துட்டு போனது தமிழருக்கு ஒரு பாரு. அந்த அடிப்படையில தான் பாருங்க இந்த 2022ஆம் ஆண்டு எதேச்சியாக இந்த வீடியோ கண்டப்பட்டது. அப்பவும் விமல் வீரவன் சாக்கள் கேட்கிறாங்க மாகாண சபை இல்லாம பண்ணுவோம். அதே ஜேவிபி தான் இப்ப இருக்குது அரசாங்கத்துல. ஞாபகம் வச்சிருக்கோம், மாகாண சபை இல்லாம வையுங்க, இல்லாம பண்ணுங்கன்னு விமல் வீரவன்சா கேட்டிருக்க. அதுக்கு ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கிறார் ஸ்துதி வந்த வினமா விமல் வீரவன்சට එතුමා අපිට ඉල්ලීමක් කරා පළාත් සභාවේ සම්පූර්ණව නැති කරලා දාන්න කියලා. පළාත් සභාවේ ක්‍රමයේ සම්පූර්ණව නැති කරලා දාන්න කියලා මෙතුමා අපිට ඉල්ලීමක් කරා. ඒ නිසා අපි සුදු වන්දනාன்னு சொல்லி அவர் அப்படி சொல்றாரு. அதாவது பலாத் சபையோட மாகாண சபையை துப்புரவாக இல்லாம பண்ணுங்கன்னு சொல்லி அதே விமல் வீரவன்சங்களுடைய ஜேவிபி கட்சி தான் இப்போது எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்றால் ஜனாதிபதியாகவும் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வச்சுக்கொண்டு இந்த நாட்டுல இருக்குது. சோ அந்த நேரம் 2022 ரணில் இருக்கைக்குள்ளேயே போலீஸ் பவரை கேட்டிருந்தேன். நாங்க இவ்வளவு கேவலமா போயிருக்க மாட்டோம். காலமா ஏமாத்தி மறுபடியும் இந்த வெள்ள வேட்டிகள் எங்களுக்கு இருக்கிறாங்க. அதுகளையும் விளங்காம நாங்கள் திரும்ப வீடு சைக்கிள் மான் ஓட் போட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள இவை எல்லாத்தையுமே இந்த சூனியங்கள் எல்லாத்தையுமே உடைப்பம் என்று வந்தா கடைசியா பாராளுமன்றத்தை விட்டு போக வேண்டிய நிலைமையிலையும் இந்த சைக்கிளும் இந்த வீடுகளும் சட்டத்தை பாவிக்குது. நாங்கள் எங்க போனாலும் மக்களுடைய மனசுல இருப்போம். எங்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் என்ன கவலை என்றா பாருங்க, 2022ஆம் ஆண்டு உங்களுக்கு போலீஸ் பவர் வேணுமா காணி பவர் வேணுமா வாட் இஸ் டிவல்யூஷன் யூ ஆர் லுக்கிங் ஃபார் சொல்லி ஒரு பிரசிடென்ட் கேட்டதுக்கு என்ன சொல்லிருக்காங்க, இல்ல அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு எலெக்ஷனை வைங்க. சோ இப்படி இலங்கையினுடைய தமிழர்களுடைய அரசியலை முடிக்கவே கூடாது, கேவலமாக நடத்தணும் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த சுமந்திரன், இந்த சிவி விக்னேஸ்வரன் போன்ற மெத்த படித்த முதலைகள். இந்த அரசியல் செய்யறதுக்கு படிப்பு தான் தேவை என்றால் என்னிடம் படிப்பு இருக்கிறது, எம்பிபிஎஸ் இருக்குது, இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் தான் இருக்குன்னு சொன்னால் அதுவும் என்ற தாராளமாக இருக்கிறது. இல்ல முதுகெலும்பு தான் இருக்கணும்னா உருவி எடுத்து காட்டுற அளவுக்கு இருக்கிறது. ஆனால் சரியான கவலை என்னென்றால் பாருங்க, 2022ஆம் ஆண்டே முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை, தமிழர்களுடைய இன பிரச்சனை சாதுவாக முடிச்சு வைத்திருக்க வேண்டிய பிரச்சனை. அதுக்குள்ள 2019ஆம் ஆண்டு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதி கொடுத்து அதையும் குழப்பி அடிச்சு ஒரு சுமந்திரனை பொறுத்த வரைக்கும் இலங்கையில ஒரு நாட்டுக்குள்ளதான் அவருக்கு வாழணும். அவர் பிறந்ததும் கொழும்புல, வாழ்ந்ததும் படிச்சதும் ராயல் கல்லூரியில. அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாகாணத்துக்கு ஒரு தமிழ்ல மாகாண சபை இருக்கிறத அவர் விரும்பல. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாகாண சபை இல்லா பண்ணணும். அதற்காக தான் நேற்றுக்கு இன்றைக்கு கூட சுமந்திரனுடைய டீம் போய் அருமாச நாயகவை சந்திச்சு கழிச்சிருக்கிறது. எங்களுக்கு மாகாண சபை தேவையில்லை, நீங்க அடுத்த இதை கொண்டு வாங்க அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி நேற்று காய்ச்சிட்டு வெளியாளவன் சொல்லிக்காரு. மாகாண சபை தேவைன்றதால நாங்க போய் காய்ச்சிட்டு வந்து நாங்க தினம் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறோம். இதுல புலம்பெயர் நாட்டுல இருக்கிற ஒரு சமூகத்துல இருக்கிற ஒரு கொஞ்ச கூட்டம் தமிழ விடுதலை புலிகள், பிரபாகரன், துர்கா, துவாரகா இப்படி ஒரு பக்கத்தால ஏமாத்தி கொண்டிருக்க, பொட்டம்மான் இருக்கிறார் ஒரு பக்கத்தால ஏமாத்தி கொண்டிருக்க. இந்தியாவில இன்னொரு கூட்டம் மாகாண சபை எலெக்ஷனையும் வைக்க விடாம மாகாண சபை அதிகாரங்களை கொடுக்காம இப்பவும் போய் நரித்தனமாக தமிழ் பேசுகிறார்கள். நாங்க கஜமோஜ ஹிந்தி தானடா ஆகிறோம். உங்களுக்கு அடிக்கொண்டு செருப்பால நிக்க வச்சு உறிஞ்சு போட்டுறேன். பெரிய யோசனை இல்ல. நாங்க ஹிந்தியா இருக்கிற இதான் என்னடா எங்களை கூட்டி கொண்டு போனாது உள்ளுக்கு என்ன கதைக்கிறோம்ன்றது வெளியால வந்து சொல்லிடும். அதான் பிரச்சனை. போனது முழுக்க ரவுக்க கீமினும் இவரும் யோசிச்சு வேற சுமந்திரன். சோ மிக கேவலமான ஒரு அரசியல் எங்களை சுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியலை நாங்க விளங்கி கொள்ளாம அன்றாட வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு சாப்பாடு கிடைச்சுதா, மீன் கிடைச்சா, சமைச்சமா சாப்பிட்டோமான்ற மிக கேவலமான ஒரு அன்றாட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட இனம் நிக்க வைக்கப்பட்டு உரியப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் ஊத்து எரியப்பட்ட இனம் இப்போது தோல் உரிக்கப்படுகிறது. எரிஞ்சா பிறகு நாங்க மரவழிகளை எங்களை உரிப்போம், சுட்ட மரவழிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய தமிழ் இனம் நிக்க வைக்கப்பட்டு உரிக்கப்பட்டாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறது இருக்கேன். இதுல திரும்பவும் சொல்றாரு ஜனாதிபதி, ஐயா நீங்க சொல்றதா நான் செய்வேன்,
நான் வந்து ஒரு சட்டங்களை இயற்றுகிறதான ஜனாதிபதியாக சட்டம் இயற்றுகிறது பாராளுமன்றம். சோ நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றதை சொல்லுங்க. நான் அதை சட்டமாக இயற்றதுக்குரிய அனுமதியை பாராளுமன்றத்துக்கு தரேன். அதை பாராளுமன்றத்துல சம்பந்தக்காரெல்லாம் இஸ்ராட அரங்கியது. அதாவது இப்ப பாராளுமன்றத்தில் அதை கொண்டு போச்சு. இதுல சுமந்திரன் நபர் ஓகே, இவருக்கு அரசியல் தெரியாது, இவர் இப்படி வெளிப்படையாக காய்ச்சி கொண்டிருக்கிறார் அர்ச்சுனா ராமநாதன். அப்படி இப்படி டபுள் கேம் அடிச்சுதான் இதுல செய்யணும். இல்ல, இது ஒரு மிகப்பெரிய இனத்துரோகம். எங்களுடைய இனத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய இனத்துரோகம் இந்த சுமந்திரன் என்று சொல்லுகின்ற தமிழரசு கட்சியினுடைய கோடாளி காம்புகள். இரண்டாவது இந்த சிவி விக்னேஸ்வரன் ஏற்கனவே வந்து போன கோடாளி காம்பு. இப்படியே இனி திருப்பி மறுபடியும் இதே நிரல்ல இளஞ்செழியன் என்கிற கோடாளி காம்பை கொண்டு வச்சு இவர்கள் இளஞ்செழியன் ஐயா தனிப்பட்ட ரீதியாக அவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்கின்றது நான் அதை விமர்சிக்க விரும்பல. இன்றைக்கு இந்த கோடாளி காம்புகளால் இறக்கப்படுறாரோ அன்றைக்கு இவர்கள் சொல்றதுதான் இவர் செய்ய போறேன். இவரால் தனித்த ரீதியாக ஒன்று இந்த கதைக்கிற மாதிரி ஒன்று சொல்லல. அது உற்ற நண்பன், பாலிய நண்பர், சகோதரன் சுமந்திரன் உண்டாக ஓத்தெடுத்துனாங்கன்னு சொல்லிதான் இந்த வீடியோல காய்ச்சி கொண்டுங்க. சோ வடிவா ஜோசிங்கோ. ஆனால் நான் இந்த போட்டியை வந்து சரளமாகவும் சந்தோஷமா தான் எடுக்க விரும்புறேன். நான் இதுல வெயிட் பண்ண விரும்புறேன் மக்கள் என்ன சிந்திக்கிறார்கள்ன்றதை பாக்குறது. மக்கள் இல்ல இன்னொரு நீதியமைச்சர் வரார் அவருக்கு போடுவோம் சிந்திச்சால் அன்றைக்குதான் ரசா உங்களுக்கு நீங்களே உங்களோட காதுக்குள்ள ஊதுற சங்கா இருக்கும். காது இப்படி வளைஞ்ச சங்கொண்ட வேண்டி உங்களோட காதுல ஊதி கொள்ளுங்க. இதுக்கு பிறகும் உங்களோட இனத்தை காப்பாத்துறதுக்கும் உங்களோட இனத்துக்காக இழக்கிறதுக்கும் யாருமே வர மாட்டாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முறை மாகாண சபையில மட்டும் நீங்க எனக்கு ஓட் போடல என்று சொன்னால், இந்த முறை மாகாண சபையில நீங்கள் இந்த மாதிரியான கோடாளி காம்புகளுக்கு ஓட் போடுவீங்களாக இருந்தால் உங்களுடைய இனத்தை காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு நபரும் வர மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். எவனுமே தன்னிச்சையா முடிவெடுத்து தன்னுடைய தொழிலையும் இழந்து படிப்பையும் இழந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் வழக்கு கூட பிச்சை எடுத்து நான் வழக்கு செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஒரு வைத்தியராக இருந்து போட்டு இந்த அரசியல் என்ன தள்ளி இருக்கிறது. சரிதானே? அதுல விமர்சிக்கிறார்கள் பல பக்கம். அடி 15 லட்சம் கேட்டா அவங்க அடுத்த நாளே போடுவாங்கடா. அதால நீங்க எரிஞ்சு சாக தேவையில்லை. கனடாவில இருந்து ஒரு அண்ணா வந்திருக்காரு, போட்டிருக்காரு. அவர் போட்டு மிச்ச பேலன்ஸும் போட்டா எனக்கு 15 lakhs ஆயிரும். அதை விட ஜேர்மன்ல இருந்து இன்னொரு அண்ணா ஒரு கோல் பண்ணார். நான் கோல் பண்ணி திருப்பி எடுக்கவும் இல்லை. அந்த மனுஷன் நெடுக எனக்கு ஹெல்ப் பண்றது அவை அந்த மனுஷன் வேண்டக்கூடாதுக்காக நான் வேண்டிய இல்லை. மற்ற கட்ட 60,000 70,000 2,22,000 ரூபா அப்படி மாறி மாறி அன்றைக்கு பார்த்தா அன்றைக்கு 600 500 500 பவுண்ட்ஸ் போட்டிருக்காரு. அவை எனக்கு இந்த பேலன்ஸ் காணும். நான் இதை வச்சுக்கொண்டு இன்னொரு 3 மாதம் தள்ளி இருப்பேன். ஆனால் என்ன கவலை என்னென்றால் ஒரு வைத்தியராக இருந்து கொண்டும் கடைசியாக அரசியலுக்கு காசு இருக்கின்ற போது விமர்சிக்கின்ற அளவுக்கு இந்த படுகவலமான மனநோயாளிகளுக்கு மத்தியில் நின்று கொண்டுதான் இது அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நினைக்கிறேன் சரியான கவலையா இருக்குது. இப்படி கணக்க விஷயம் வாழ்க்கையிலேயே டெவலப் பண்ணப்படாத எங்கண்ட பலாளிக்கு என்னது காணி என்று கேட்கின்ற அதி உத்தமர் அதி புத்திசாலி மணிவண்ணன் உட்பட இந்த இவங்க எல்லாருமே உங்களை சிதைச்சு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு எனக்கு வாய் தமிழ் தெரியாது. தமிழ்ல நல்லா கதைப்பேன், ஆங்கிலம் ஓரளவு கதைப்பேன், சிங்களம் அதை விட கொஞ்சம் குறைய கதைப்பேன். அது கூட எனக்கு தெரியாது. உங்களுக்கு நான் எப்படி இந்த அரசியல்ல நீங்கள் ஏமாத்தப்பட்டு அநியாயமாக நாசமாகப்படுவீங்க பாருங்க. இப்ப யாழ்ப்பாண டிசிசி மீட்டிங் நடக்காது. அர்ச்சுனா ராமநாதன் ரிசைன் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் குழம்பின மீட்டிங் நடத்துவாங்களா? இல்ல. அர்ச்சுனா ராமநாதன் ரிசைன் பண்ண பிறகும் வெயிட் பண்ணுவாங்க. இப்படி யாராவது ஒருத்தன் மக்களுக்காக போராடினால் அவனையும் அந்த அரசியல்ல இருந்து விலத்தி போட்டு இந்த சுத்த சூனியங்களுக்குள்ளேயே இருந்து கொண்டு நாங்கள் இப்படியே செத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே
அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என் நினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என் நினமே என் சனமே என் முடிவில் விடிவிருக்கும் எதிரிகளில் அழிவிருக்கும் சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன் அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆதி